சரி, ரைட். இப்ப தொடங்குவோமா? ஓகே. குட் ஈவினிங். குட் ஈவினிங். ரைட். பேப்பர் எல்லாம் வச்சிருக்கீங்களோ? சும்ரா எல்லாம் இருக்கா பேப்பர்? இல்லாட்டி பிடிஎஃப் தான் பார்க்கணும்? பிடிஎஃப் தான் சார் பார்க்கணும். போயே Right. தானே சார், எங்க எடுக்குறது? பக்கத்துல இடம் இல்லையா கடையும்? இல்ல சார், இங்க இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் போகணும் அங்கிட்டு. ரைட் ரைட், அது பிரச்சனை இல்லை. பிடிஎஃப் இருக்கு தானே, அப்ப அதை பார்க்கலாமா? அதுல பிரச்சனை இல்லை. ரைட், அவ பிடிஎஃப் பாருங்க ஒருக்கா. முதலாவது கேள்வி. 4 கிலோமீட்டர் நீளமான பாதை ஒன்றில் 3 பங்கு தார் ஊற்றப்பட்டது எனின் தார் ஊற்றப்பட்ட பாதையின் நீளத்தை காணும். சரியா? அப்ப 4 கிலோமீட்டர் நீளமான பாதையில 3 பங்குக்கு தார் ஊற்றப்பட்டது. அப்ப 4 கிலோமீட்டரின் 3 பங்கு விழுந்ததை கண்டா சரி. இப்ப 4 கிலோமீட்டர் 3 பங்கு என்னன்னு காணுவீங்க? பாருங்க, கவனமா பாருங்க. முதலாவது கேள்வி. 4 கிலோமீட்டரின் 3 பங்கு. 4 கிலோமீட்டரின் 3 பங்கு விளையாண்டதை காணும். சரியா? அப்ப இன்னென்றால் அது என்ன மீனிங்கோட வரும் மனஸ்வினி? ரைட், பெருக்கம். ரைட், சரியானே? அப்ப 4 கிலோமீட்டர் இன்னென்றால் அது பெருக்கம் என்ற மீனிங்கோட வரும். பெருக்கம் 5/3. இப்ப 4 கிலோமீட்டர் 4ஐயும் 5ஐயும் நீங்க சுருக்கிறாரு. சரியான? சுருக்கினா தசத்துல வரும். அப்ப நான் அதை என்ன செய்யணும்னா 4 கிலோமீட்டரை மீட்டருக்கு மாத்திட்டு பிரதியிட்டா உங்களுக்கு பெருமானமா வரும். சரியானே? பாருங்க ஒரு காலுறன். 4 கிலோமீட்டரை மீட்டருக்கு மாத்தணும். கவனிங்க இருக்கா? கிலோமீட்டர்ல உள்ளத நீங்க மீட்டருக்கு மாத்த வேணும் என்றால் 1000ஆல பெருக்க வேணும். 1000ஆல பெருக்கணும். இப்ப 4 கிலோமீட்டர் எத்தனை மீட்டர் என்றால் 4 1000ஆல பெருக்குவீங்க. 4 1000ஆல பெருக்கினா 4000 மீட்டர். சரியானே? ரைட். அப்ப நான் இந்த 4 கிலோமீட்டருக்கு பதிலா 4000 மீட்டர் என்றதை போடுறேன். பாருங்க. ரைட், 4 கிலோமீட்டர் பதிலா 4000 மீட்டர். அப்ப 4000 தர 5/3. இப்ப பெருக்கம் தானே, பின்னங்கள் என்ற பெருக்கம் மேலே கீழே நீங்க சுருக்கக்கூடிய இருந்தா சுருக்கலாம். அப்ப கடைசியில சைவர் தானே இருக்கு. அப்ப 0 இருக்கு. 0த்தை விட்டுட்டு 40 5ஓட சுருக்குற. 5 5ஆல பிரித்தால் ஒரு முறை, 40 5ஆல பிரித்தால் 8 முறை வரும். இனி மிச்சமா உள்ளத பெருக்கி எழுதி விட்டீங்கன்னா சரி. கீழே ஒன்றுதான் வந்தது. அப்ப மிச்சமா இருக்கிறது என்ன? 800 தர 3. 800 3ஆல பெருக்கினீங்க என்றால் 8 24. அங்கால 2 0, 2 0த்தையும் போட்டு அலகும் போடணும் கட்டாயம். 2400 மீட்டர் என்று வரும். ரைட்டா? சரி, அடுத்த பார்ப்போம். இரண்டாவது கேள்வி. பாருங்க, இரண்டாவது கேள்வி. ரூபாய் 2400க்கு வாங்கப்பட்ட சட்டையானது சிறிது பழுது காரணமாக 10% நட்டத்துடன் விற்க வேண்டி உள்ளது. சரியா? 2400 ரூபாய்க்கு வாங்கின சட்டை
10% நட்டத்தோட விற்கிறார். அப்ப குறைய விலைக்கு தான் விற்க போறார். 2400 விட குறைய விலைக்கு தான் விற்க போறார். நட்டத்தோட எவ்வளவு விற்கிறார் எனின் விற்ற விலையை காண்க. அப்ப நான் இது ரெண்டு விதமா சொல்லி தந்தேன். ஒன்றில் நட்டம் கண்டு விற்ற விலை காண்றதும் இருக்கு, டிரெக்டாவே விற்ற விலை காண்றதும் இருக்கு. சரி, அப்ப ரெண்டையுமே நான் சொல்றேன். உங்களுக்கு எது ரெண்டையுமே தெரிஞ்சு வச்சிருங்க. எது ஈஸியா அதை விட்டுட்டு ரெண்டையுமே தெரிஞ்சு வச்சிருங்க. முதல் நட்டம் எவ்வளவுன்றதை பார்ப்போம். சரியானே? ரைட். அப்ப நட்டம் சமன் கொள்விலை தர 100 மேல் நட்ட சதவீதம். இப்ப பாருங்க, பிரதியிடுங்கோ. கொள்விலை எவ்வளவு வந்தது? 2400 ரூபாய். 2400க்கு வாங்கப்பட்ட என்றால் கொள்விலை 2400 ரூபாய் தர 100 மேல் நட்ட சதவீதம் தந்திருக்கிறோம் 10. அப்ப 10 பிரதியிடுங்க. இப்ப இதை சுருக்கி விட்டீங்கன்னா நட்டம் எவ்வளவுன்றது வரும். பாருங்க, கீழே மேலையும் பூஜ்ஜியங்கள் எல்லாத்தையும் வெட்டும்போது கீழே 2 பூஜ்ஜியம், மேல 2 பூஜ்ஜியம் வெட்டலாம். வெட்டிட்டீங்க என்றால் 24 தர 10, 24 தர 10, 24 10ஆல பெருக்கினீங்க ரூபாய் 240 ரூபான்னு வரும். சரியானே? அப்ப கேட்டது விற்ற விலை தான் கேட்டது. அவை விற்ற விலை சமன் பாருங்க, விற்ற விலை எவ்வளவு? 2400 ரூபாய் பொருளின் விலை. அதுக்கு 240 ரூபாய் நட்டத்தோட விற்க போறார் என்றால் 240 கூட்ட வேணுமோ கழிக்க வேணுமோ சும்ரா? கழிக்கணும். ரைட், குட். ஏன்னா 240 நட்டத்தோட விற்க போறார் என்றால் கொள்விலையிலிருந்து குறைய விலைக்கு தான் விற்க போறார். அப்ப கழிக்க வேணும். இப்ப லாபத்துடன் விற்கிறார் என்றால் கூட்ட வேணும். இது நட்டத்தோட விற்கிறார் என்றால் கழிக்க வேணும். அப்ப 2400ல இருந்து இந்த 240 கழிக்கும். அப்ப 2400ல இருந்து 240 கழிச்சால் 2160 ரூபாண்டு வரும். அப்ப அவர் விற்ற விலை 2160 ரூபாண்டு வரும். சரியா? ரைட். எழுதல் ஏண்டா கழிச்சு விடுங்கடா. சரியா? ரைட். அப்ப இன்னும் ஒரு முறை இருக்குன்னு சொன்னானோ. இப்ப இது முதலாவது முறை என்று வைங்க. இது ஒரு முறை. சரி. இப்ப இன்னொரு முறையும் இருக்கு. அதை எதில் எழுதுறேன்னா இன்னொரு முறையும் இருக்கு இதுக்கு. சரியா? அப்ப இது விற்றவிலை என்னன்னு கண்டனான்? கொள்விலையிலிருந்து நட்டத்தை கழிச்சு கண்டனான். அப்ப 2 ஸ்டெப் எழுதுறேன். ஒன்று நட்டம் காண்றேன், அதுக்கு பிறகுதான் விற்ற விலை காண்றேன். விற்ற விலை டிரெக்டா காண்றதுக்கும் இருக்கு. விற்ற விலை சமன் கொள்விலை தர. கொள்விலை எவ்வளவு? 2400 ரூபாய். கொள்விலை தர 100 மேல் 100 சய நட்ட சதவீதம். 100 மேல் நட்ட சதவீதம் இல்ல, 100 சய நட்ட சதவீதம். இப்ப 100ல இருந்து நட்ட சதவீதத்தை கழிச்சு போடணும். 100ல இருந்து நட்ட சதவீதத்தை கழிச்சால் நட்ட சதவீதம் 10. அப்ப 100ல இருந்து 10 கழிச்சு விட்டீங்க என்றால் 90 வரும். சரியா? 100ல இருந்து 10 கழிச்சால் 90.
இதை சுருக்கி விட்டீங்க என்றாலும் உங்களுக்கு விற்ற விலை வரும், டிரெக்டாவே வரும். பாருங்க, கீழே 2 0 மேல 2 0 வெட்டலாம். வெட்டினா இப்ப மிச்சம் என்ன இருக்கு? 24 தர 90. 24 90ஆல பெருக்கணும். 24 9ஆல பெருக்கும்போ அதுக்கு பிறகு 90ஆல அந்த பூச்சியத்தை போட்டு விட்டா சரி. அப்ப 24 9ஆல பெருக்கும்போ அப்பம் இதுல பெருக்குன்னா இதுல எழுதுனா 24 9ஆல பெருக்கணும். 9 36 6 எழுதி 3 மிச்சம். 9 2 பெருக்கினா 9 2 18 18 3 21 216. சரியா? 24 9ஆல பெருக்கினா 216. அங்கால ஒரு 0 விட்டுட்டு பெருக்கினான். இனி 0த்தையும் சேர்த்தலி விட்டா சரி. 2160. சார் 2160. சரியானே? விட ரெண்டும் சேம் தான், செய்யற விதம் தான் வேற. இதுக்கு 2 ஸ்டெப் எழுதுறேன், இது ஒரே ஸ்டெப்ல முடிக்கிறேன். சார் சரியா? சொல்லுங்க சார் இந்த ரெண்டாவது இன்னொருக்கா விளங்கப்படுத்துங்களேன் சார். இந்த 90 வந்தது கன்ஃபியூஸ். ரைட், ஓகே. அப்ப இதை நான் ஒரு ஈக்குவேஷனாவே சொல்றேன். பாருங்க, ஒரு சமன்பாடாவே. விட்ட விலை டிரெக்டா காண்றதுக்கு என்ன செய்யணும்டா, விட்ட விலை சமன் கொள்விலை. பாருங்க, விட்ட விலை சமன் கொள்விலை தர 100ன் மேல் நட்ட சதவீதம். அப்ப நட்டத்தோட விற்கிறார் என்றால் 100 சய நட்ட சதவீதம். சரியா? இப்ப நட்டம் காண போறீங்கன்னா நட்ட சதவீதத்தை டிரெக்டா போடுவீங்க. இது விற்ற விலை காண்றபடியால் 100 சய நட்ட சதவீதம். சரியா? இப்ப விளங்கிட்டா சும்ரா? ஓகேவா சும்ரா? முதலாவது செயல்முறை தான் ரெண்டா ஃபுல்லா பிரிச்சு செய்யறது தான் விளங்குச்சு. ரைட். அப்ப உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்ப நீங்க இதன்படி செய்யும். இப்ப 2 இருக்குன்னு நான் சொல்லுவேன், உங்களுக்கு எது ஈஸியோ அதன்படி செய்யும். சொல்லுங்க. சொல்லுங்க மனுஷன். சார் சார் உங்களோட வீடியோ ஸ்டக் ஆகி வருது சார். வருணிஷாக்கு அப்படியே வருது. கிளியரா இருக்கு சார். மனுஷினி, உங்க சைக்கிள் ஒருக்கா கவரேஜை பாருங்கள். சும்ராக்கு அப்படியா இருக்கு? இல்ல சார், எனக்கு நல்லா கேக்குது. ஓகே. அஷத்துக்கு ஓகேவா? ஓம் சார், ஓகே. ரைட். சரியானே? ரைட். இனி அடுத்தது 2வது கேள்விக்குள்ள போவோம். ரைட். அடுத்தது பாருங்க, 3வது கேள்வி. மறை 2ன் 5ஆம் வேலை. சரி, பாருங்க ஒருக்கா. மறை 2ன் 5ஆம் வேலை. இது இந்த பெருமானம் காணும். சரியோ? ரைட். அப்ப இதுல ஒரு விஷயம் ஒன்று சொல்றேன், இது ஒருக்கா கவனமா பாருங்க. அடிமறையில இருந்து அடுக்கு இரட்டை எண்ணாக இருந்தால் அடுக்கு
இரட்டை எண்ணாக இருந்தால் விடை எப்போதும் நேரில் வரும். சரியா? அடிமறையில இருந்து அடுக்கு ரெட்டை எண்ணில இருந்துச்சுண்டா விட மறையில. இப்ப 2, 4, 6, 8, 12 அடுக்கு அப்படி ஒரு ரெட்டை எண்ணில இருந்துச்சுண்டா விட எப்போதுமே நேரில தான் வரும். இதுல மறை இருக்குதானே நீ போட்டு மறைய தூக்கி போடுறே இல்ல, அது நேர் தான். எப்ப மறையில வரும் என்றால் அடிமறையில இருந்து அடுக்கு ஒற்றை எண்ணில வருமாக இருந்தால், அடுக்கு ஒற்றை எண்ணில வரும் என்றால் விடையும் மறையில வரும். சரியா? அப்ப இத கவனமா பார்க்கணும். இது ஏற்கனவே 8ஆம் ஆண்டுல படிச்ச ஒரு விஷயம். சரியா? ரைட். இனி நீங்க இதுல பெருமானம் காண சொன்னா 2ன் 2ஆம் வலுவின் பெருமானத்தை போட்டாலே காணும். ஏன் குறிகள் ஏற்கனவே போட்டுட்டு தானே. அப்ப 2ன் 2ஆம் வலு 4. இப்ப நேர் 4 வரும். இது ஆன்சர். அதே மாதிரி இதுண்ட குறியும் போட்டுட்டேன். அப்ப நீங்க இதுண்ட ஆன்சர் போட போறீங்கன்னா 2ன் 3ஆம் வலுவை போட்டா சரி. 2ன் 3ஆம் வலுவின் பெருமானம் 2 3 தடவை பெருக்கினீங்கன்னா சரி. 8 4 நவி 2 8. அப்ப மறை 8 வரும். இது ஆன்சர். சரியானே? ஏன் இந்த மறை இதுல மறை வருது, இதுல ஏன் நேர் வருதுன்னு விளக்கம் தெரிஞ்சிருக்க வேண்டும். ரைட். இப்ப இது பாருங்க, அடிமறையில இருக்கு, ஆனால் அடுக்கு ஒற்றை எண்ணில இருக்கு. அப்ப வருணிஷா சொல்லுங்க. அப்ப இது ஆன்சர் குறி என்ன குறி வரும்? சயபோ சகம்? மைனஸ். ரைட், வெரி குட். மைனஸ்ல வரும். ஏனால் அடுக்கு ஒற்றை எண், அது விட மறையில. அதுக்கு பிறகு அதுல பெருமானத்தை போட்டா காணும். அப்ப 2ன் 5ஆம் வலுவின் பெருமானம் 2 5 தடவை பெருக்கி பாருங்க. 2 ரைட், குட், வெரி குட். 2 5 தடவை பெருக்கினீங்க என்றால் 32 வரும். அப்ப விடை மறை 32 வரும். சரியா? சரி. அப்போ ஒரு விஷயம் சொல்லிக்கல, அதோட ரிலேட்டிவான எல்லா விஷயமும் சேர்த்து தான் சொல்லி கொண்டு போறேன். கவனமா இருங்கோ, பார்த்து கொண்டு. சரி, அடுத்தது 4வது கேள்வி. கொஞ்சம் எண்கள் தந்துட்டு எண் பரம்பலின் இடையத்தை காண்க என்று கேட்டிருக்கிறோம். 8 2 7 5 6 3 2 4 4 என்ன பெருசா போய்கொண்டே இருக்கு. 9 8. சரி, இந்த எண் பரம்பலின் இடையம் வடிவா பார்க்கணும். இடை வேற, இடையம் என்றது வேற. சரியான? இடை என்றால் பாருங்க, அப்ப ஒரு கேள்வி இருந்தா அதோட ரிலேட்டிவான எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் போறேன். அப்ப கொஞ்சம் கேள்விகள் செய்யறது கொஞ்சம் குறைவா தான் இருக்கு. மெயின் அதோடு சம்பந்தப்பட்ட எல்லாமே சொல்லிட்டு போகணும் இருக்குது. ரைட். அப்ப இடை என்றது, இடை என்றது அது எப்படி என்றால் தரவுகளின் கூட்டுத்தொகையின் கீழ் தரவுகளின் எண்ணிக்கை. தரவுகளின் கூட்டுத்தொகையை ஒவ்வொன்றையும் தனித்தனியா கூட்டிட்டு எத்தனை தரவு இருக்கோ அந்த எண்ணிக்கையால பிரிக்கும். சரியா? சரி. 2 4 6 8 10 11. இப்ப உதாரணத்துக்கு இவ்வளத்தையும் கூட்ட உங்களுக்கு 110 வருதுன்னு வைக்கணும். 110ன் கீழ் எத்தனை தரவு இருக்கு? 11. அப்ப 110ன் கீழ் 11. அதுதான் இடையம். அதை சுருக்கி பெருமானத்தை போடுவீங்க. சாரி, இடை. அதை சுருக்கி பெருமானத்தை போட்டா சரி. அப்ப இடை என்றது என்னென்றால் தரவுகளின் கூட்டுத்தொகையின் கீழ் தரவுகளின் எண்ணிக்கை. இப்ப இடையம் என்றது வேறு. சரி, இடையம் என்றால் அது டிரெக்டா காணலாது. அதுக்கு இன்னொருத்தரை காணும். அவர் தான் என்னென்றால் இடைய அமைவு. இடைய அமைவு என்றால் இடையம் எங்க இருக்கிறார் என்றதை காண்பது. சரி, இடைய அமைவென்று ஒரு ஆளை கண்டுட்டு தான் இடையம் என்றவரை காணலாம். அப்ப நான் இடைய அமைவென்றவரை காணுவோம்.
ரைட். இடைய அமைவை பாருங்க. இடைய அமைவு. அப்ப இடைய அமைவு காண்றதுக்கு ஒரு சமன்பாடு இருக்கு. சரியானே? இடைய அமைவு காண்றதுக்கு சமன்பாடு என்னென்றால் என் சக உண்டின் கீழ் 2. சரியா? என்னன்றது தரவுகளின் எண்ணிக்கை. அப்ப எண்ணுக்கு பதிலா எத்தனை தரவு இருக்கு? 11 தரவு இருக்கு. அப்ப எண்ணுக்கு பதிலா 11 சக உண்டின் கீழ் 2. 11ஓட உண்ட கூட்டினால் 12. 12 கீழ் 2. 12 2ஆல பிரிச்சால் 6 வரும். அதாவது 6வது ஈட்டு. சரியானே? ரைட். 6வது ஈட்டு என்றால் இதுல 6வதா இருக்கிறது தான் இடையம். அப்ப இப்படியே 6வது 1 2 3 4 5 6வது இருக்கிறது 3 போடலாம் உண்டால் அதுவும் இல்லை. இன்னொரு விஷயம் காணும் பாருங்க. இப்ப இடையம் காண்றதுக்கு டிரெக்டா போய் நாங்க காணலாம். இப்ப ஒன்று இடைய அமைவு காணணும். அடுத்தது ஏறு வரிசைப்படுத்தப்பட்ட தரவு தொகுதியா இருக்கும். அப்ப இது ஏறு வரிசையில இல்ல, மாறி மாறித்தான் இருக்கு. அப்ப நாங்களா என்ன செய்யணும்? ஏறு வரிசையில எழுத வேணும். அப்ப ஏறு வரிசையில் எழுதலாம் பாருங்க. 2 தரம் இருக்கு. அப்ப முதல் ஏறு வரிசையில் எழுதணும் 2 2. அடுத்தது 3 ஒருக்கா இருக்கு 3. 4 2 தடவை இருக்கு 4 4. அடுத்தது 5 இருக்கு 6 ஒரு தடவை இருக்கு 7 ஒரு தடவை இருக்கு 8 2 தடவை இருக்கு 9 ஒரு தடவை இருக்கு. எண்ணி பாருங்க. 11 வருது. 1 2 4 6 8 10 3 11. ரைட். சரியா? இப்ப ஏறு வரிசையில எழுதிட்டு தான் 6வது யார் இருக்கிறாரோ அவர் தான் இடையம். அப்ப சும்ரா சொல்லுங்க. அப்ப இதுல 6வதா யார் இருக்கிறார்? 1 2 3 4 5 சார். ரைட். வெரி குட். அப்ப 6வதா இருக்கிறவருக்கு பேர் தான் இடையம். அப்ப இவருக்கு பேர் தான் இடையம். சரியா? அது இடையம் சமன் இடையம் சமன் 5 என்று போட்டா சரி. சரி. இப்ப இடையம் காண்றதுக்கு தான் கொஞ்சம் நிறைய பேர் செய்ய வேண்டியிருக்கு, நிறைய வேலை செய்ய வேண்டியிருக்கு. ரைட். அடுத்தது 5வது கேள்வி. 5வது கேள்வி. 0.7 0.7 சதவீதமாக தருக. ரைட். மனஸ்வினி ஒருக்கா ஞாபகம் இருக்கோ? சதவீதமா மாத்துறது ஒரு பின்னமோ அல்லது ஒரு தசம எண்ணையோ சதவீதமா மாத்தணும்னா என்ன செய்யணும் மனஸ்வினி? யோசிக்கணும் சார். ரைட். யோசிக்க வேணும். சரி, நான் சொல்லவா? ரைட். சும்ராக சொல்லுங்க. அப்ப சதவீதத்தை பின்னமமாக்க 100ஆல பெருக்கணும், பின்னத்தை சதவீதமாக்க 100ஆல பிரிக்கணும். அப்படியே மாத்தி பாத்தீங்கன்னா சரி. பின்னம் ஒன்ற சதவீதமா மாத்துறதுக்கு 100ஆல பெருக்க வேணும். சரியா? பின்னம் ஒன்ற சதவீதமா மாத்துறதுக்கு 100ஆல பெருக்கணும். அது பின்னமோ தசம எண்ணும் இரண்டாலும் சதவீதமா மாத்த வேணுமெண்டா சதவீதமாக தருகேன்னு கேட்டால் 100ஆல பெருக்க வேணும். சரியானே? சதவீதத்தை தந்துட்டு அதனை பின்னமாக தருகேன்னு கேட்டாதான் 100ஆல பிரிக்க வேணும். சரியா? அப்ப இது தசம எண். சதவீதமாக தருகேண்டால்
100ஆல பெருக்கும்போது அப்ப 0.7 100ஆல பெருக்கி விடுங்க. பெருக்கி விட்டால் விடை சதவீதமாக வரும். ரைட் பாருங்க, 100க்கு 2 0. அப்ப இதுல இருக்கிற தசத்தை 2 இலக்கம் பின்னுக்கு கொண்டு வந்தீங்கன்னா சரி. 2 இலக்கம் பின்னுக்கு கொண்டு வாரீங்க என்றால் ஒரு இலக்கத்துக்கு 7 இருக்கு. இப்ப இன்னொரு இலக்கம் கொண்டு வாரீங்க, அப்ப அந்த இடத்துல ஒரு இலக்கம் இல்லை என்றால் 0 போட்டு விடுங்க. ஆகவே 70% என்று வரும். 0.7 என்றது 70%. சரி, ஓகேவோ சும்ரா? ஓகே சார். சார் நான் சொன்னதே மாத்தினா தானே சார் நான் சொன்னது சரியா வரும். ஆமா ஆமா. ரைட், அடுத்தது பாருங்க. ரைட், 56 தர 234 சமன் 13104. 13104 பாருங்கோ. இந்த ரெண்டையும் பெருக்க 13104 வரும் என்று தந்திருக்கின்றன. கேட்டது 13.104 2.34 பிரிச்சால் என்ன விட வரும் என்றதுதான் கேள்வி. ரைட், இப்ப எனக்கு சும்ரா சொல்லுங்க. அப்ப 13.104 234 பிரிச்சால் பாருங்க, கவனிங்க. 13.104 234 பிரிச்சால் என்ன ஆன்சர் வரும்? பிரிச்சு பார்க்க அதான் அவங்க தந்திருக்காங்க. இப்ப இந்த ரெண்டையும் பெருக்க இது வருதென்றால் இவரால பிரிச்சு விட்டீங்க என்றால் இவர் வர போற. ரைட், 56 என்றவர் வருவர். ரைட், இப்ப இது பெரிய இலக்கம் என்றபடியே சிலவளை நீங்க யோசிக்கிறீங்க. இப்ப இது சின்ன இலக்கமா தாரு. இப்ப கவனமா பாருங்க, சின்ன இலக்கத்தா. இப்ப 2ஓட 3 பெருக்கினீங்க என்றால் 6. இப்ப நான் கேட்டது 6 3ஆல பிரிச்சால் எவ்வளவு என்றது. சரி, இப்ப 6 3ஆல பிரிச்சா எவ்வளவு வர போற? 2. அதேதான் இதுலயும் கேட்டா இது கொஞ்சம் பெரிய இலக்கம், அது வழியா தான் நீங்க யோசிக்கிறீங்க. சரியானே? அப்ப இதையும் பெருக்க இவர் வாரார் என்றால் இவரால பிரிச்சு விட்டீங்க என்றால் இவர் வருவர். அல்லது இவரை 56ஆல பிரிச்சு விட்டால் இவர் வருவர். கிளியரோ சும்ரா? ஓகே. ரைட், இப்ப பாருங்க அங்க. ஆனா இதே கேள்வி கேட்கல, அவன் இதுக்குள்ள தசம் இல்லாம போட்டு தந்திருக்கிறான். ரைட், அப்ப தசம் போடைக்குல இதுலயும் தசம் எங்கேயோ இடத்துல மாறப்போகுது. அதை ஒருக்கா கவனிச்சோம்டா சரி. அப்ப அவன் கேட்டது என்னென்றால் 13.104 அத 2.34 பிரிச்சால் என்ன விட உங்களுக்கு வருதுன்றதுதான் கேள்வி. சரியா? ரைட், இத ஈஸியா நான் உங்களுக்கு சொல்றேன். நான் நிறைய ஒண்ணும் குழப்பாமல் சிம்பிளா உண்ட ஞாபகம் வச்சிருங்கோ. தசம எண்கள்ட வகுத்தல் வரைக்கும் இல்ல, 8ஆம் ஆண்டுல ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, கட்டாயம் மறந்திருப்பீங்க. இருந்தாலும் ஒருக்கா திருப்பி ஒருக்கா சார் சொல்றேன். நான் இத படிக்கவே தசம எண்களின் வகுத்தல் அப்ப உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நீங்க ஸ்டார்ட்டே பண்ண. ரைட் ரைட், இப்பதானே ஸ்டார்ட் ஆயிங்க. ரைட், ஓகே. சரி, அப்ப இத சிம்பிளா யோசிக்கணும்னா சிம்பிளா நான் உங்களுக்கு சொல்லி தரேன். பாருங்க, இதுல இருந்து முதலாவது இலக்கத்துல கடைசியில இருந்து எத்தனை இலக்கம் முன்னுக்கு தசம் இருக்கு? 3 இலக்கம். இதுல கீழே உள்ள இலக்கத்துல கடைசியில இருந்து எத்தனை இலக்கம் முன்னுக்கு தசம் இருக்கு? 2 இலக்கம். 2 இலக்கம் இருக்கு. அப்ப விடைக்கு
கடைசியில இருந்து எத்தனை இலக்கம் முன்னுக்கு தசம் வருமன்றது பாக்குறதுக்கு விடைக்கு கடைசியில இருந்து எத்தனை இலக்கம் முன்னுக்கு தசம் வருமன்றதை பாக்குறதுக்கு இந்த 3ல இருந்து இந்த 2 என்ன செஞ்சு விடுங்கோ, கழிச்சு விடுங்கோ. 3ல இருந்து 2 கழிச்சா சும்மா எவ்வளவு? 1 சார். 1. அப்ப விடைக்கு எப்படி வருமென்றால் கடைசியில இருந்து ஒரு இலக்கம் முன்னுக்கு தசம் போட்டால் போதும். அப்ப இதை இதால பிரிச்சால் உங்களுக்கு 5.6 வரும். அப்ப சும்ரா ரைட். இப்ப தசம் எப்படி போட்ட திருப்பி ஒருக்கா சொல்லவோ இல்லாட்டி கிளியரோ? இல்ல கிளியர் சார். ரைட். மனஸ்வினி மனஸ்வினியே காணலையோ? ஹலோ இருக்கிற சார் கொஞ்சம் பாருங்க. ஓகே சார். ஓகே. யாருக்கும் டவுட் இருந்தா தாராளமா கேட்கலாமா? ஃபிளாவியா ஓகேவா உங்களுக்கு? ஒருக்கா மெசேஜ்ல போட்டு விடுங்க. மற்றாலும் பேருகளோட வந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸி கேள்வி கேட்கறதுக்கு. இந்த சரி கேள்வி கேட்கிறேன் சும்மா ஜஸ்ட் தெரியுமோ இல்லையோன்றது. ஓகே ஃபிளாவியா ஓகேவா? சரி அப்ப கவனமா இருக்கும். ஒரு தசமண்ண ஒரு தசமண்ணால பிரிக்கிறீங்க என்றால் அதை பிரிச்சு ஒரு போடுங்க, இலக்கத்துல போடுங்க. அது தசம் குத்துறது எப்படி ஜோசிங்க என்றால் இதுக்கு எத்தனை இலக்கம் முன்னுக்கு தசம் இருக்குன்னு பாருங்க, 3 இலக்கம். கீழே உள்ளதுக்கு எத்தனை இலக்கம் முன்னுக்கு தசம் இருக்குன்னு பாருங்க, 2 இலக்கம். 3ல இருந்து 2 கழிச்சு விட்டா 1 இலக்கம். அப்ப விடைக்கு கடைசியில இருந்து 1 இலக்கம் முன்னுக்கு தசம் போட்டா போதும். சரியா? ரைட். அழிக்கிறேனா? ரைட். அடுத்ததும் இப்ப கிட்டடியில படிச்ச பாடம் ஒன்றுதான். 7வது கேள்வி. x சமன் 3 y சமன் 3 மேல் 2 எனின் 4x சய 3yயின் பெருமானத்தை காண்க. 4x சய 3yயின் பெருமானத்தை காண்க. சரியா? அப்ப இது பிரதியிடல், அட்சர கணித கோவைகளின் பிரதியிடல். வலு சிம்பிளா செய்யலாம். ரைட். பாருங்க ஆசிரியத்தோர்க்கா சொல்லுங்க. அப்ப இந்த 4க்கும் எக்ஸுக்கும் இடையில என்ன இருக்கிறார்? இருக்கிறான் போயிட்டாங்க. ரைட். பாருங்க 4 எக்ஸ் என்றது 4 தர எக்ஸ் தான் 4 எக்ஸ் என்று சொல்லுவோம். அதே மாதிரி 3y என்றது 3 தர வையத்தான் 3y என்று சொல்றாங்க. ரைட். அப்ப இனி பிரதியிடுவோம் பாருங்க இருக்கா. இனி பிரதியிடுறேன் பாருங்க. 4 தர எக்ஸ், எக்ஸுக்கு பதிலா 3 சய 3 தர வையுக்கு பதிலா 3 மேல் 2. மேலையும் கீழையும் சுருக்கக்கூடியதெல்லாம் முதல் சுருக்குங்க பாப்போம். 3 சுருக்கலாம். 3 பிரிச்சால் ஒரு முறை, 3 பிரிச்சா ஒரு முறை. இனி பெருக்கி போடுங்க. ரைட். முதல் பெருக்கம் செய்யணும். அப்ப 4 12 சய ஓர் 2 2. 12ல இருந்து 2 கழிச்சு விட்டீங்க என்றால் 10. அவ்வளவு ஈஸியான ஒரு கேள்வி. ரைட். செய்யலையா செஞ்சு விடுங்க.
Right. அடுத்த பாருங்க 8வது கேள்வி. குறித்த விலையுடைய மீசை ஒன்றை விற்பனை செய்யும் போது 10% கழிவு வழங்கப்பட்டு 4500க்கு விற்கப்படுகின்றது எனின் குறித்த விலை. அப்ப இது இப்படி ஒரு ஈக்குவேஷன் ஒன்று நான் ஏற்கனவே சொன்னேன். நான் சொல்லியிருக்கேன் சதவீதத்துல ஈக்குவேஷன் கொஞ்சம் நிறைய இருக்கும், அதை ஞாபகம் வச்சிருக்கணும்னு சொன்னான். குறித்த விலை, விற்ற விலை, கழிவு சதவீதம், இந்த மூண்டையும் வச்சு ஒரு ஈக்குவேஷன் ஒன்று சொன்னான். சரியா? பாருங்க திருப்பி மக்கா சொல்றேன் கவனமா. ரைட். விற்ற விலை சமன் விற்ற விலை சமன் குறித்த விலை. விற்ற விலை சமன் குறித்த விலை தர 100ன் மேல் 100 சய கழிவு சதவீதம். 100 சய கழிவு சதவீதம். சரியா? ரைட். இப்ப இதுல உங்களுக்கு தந்திருக்கிறாங்க, விற்ற விலையும் தந்திருக்கிறாங்க, கழிவு சதவீதமும் தந்திருக்கிறாங்க. கேட்டது குறித்த விலை ஜாதகம். சரியா? அப்ப தெரிஞ்சது எல்லாத்தையும் பிரதிருங்கோ. விற்ற விலை தெரியும், எவ்வளவுக்கு விற்றவர் 4500 ரூபாய்க்கு விற்கிறார். ரைட். பாருங்க 4500 சமன் குறித்த விலை. அவர் தான் தெரியாது, அவரை தான் காணணும். அப்ப அவரு எக்ஸ் போடுறனே, தெரியாதுன்றபடியா தர 100ன் மேல் 100 சய கழிவு சதவீதம். அப்ப 100 சய கழிவு சதவீதம் எவ்வளவு? அதுவும் 10. ரைட். இப்ப சுருக்கலாம் பாருங்க. 4500 சமன் எக்ஸ் தர 100ன் மேல் 100ல இருந்து 10 கழிச்சு விட்டீங்கன்னா 90. இப்ப எக்ஸின் பெருமானம் தான் காண வேண்டும். அப்ப இங்கால பிரிபடுகிற 100 சமனுக்கு அங்கால போனா பெருக்குப்படும். இங்கால பெருக்கு ஒவ்வொரு இலக்கமா கொண்டு வரும். ஒரேதா கொண்டு வராது எல்லாம் ஒவ்வொரு இலக்கமா கொண்டு வந்தீங்க என்றாலும் பிரச்சனை இல்லை. ஆனா நிறைய வரி வரும். இங்கால பிரிபடுகிற 100 சமனுக்கு அங்கால போனால் பெருக்குப்படும். சமன் எக்ஸ் தர 90. இப்ப எக்ஸ் வரத்தானே காணணும். அப்ப இங்கால பெருக்குப்படுகிற 90 சமனுக்கு அடுத்த பக்கம் வந்தார் என்றால் பிரிபடும். அப்ப 4500 தர 100ஐ 4500 தர 100ஐ இந்த 90ஆல பிரிச்சு விடுங்க. பிரிச்சு விட்டீங்க என்றால் குறித்த விலை எவ்வளவு என்றது வரும். சரி. ரைட். சுருக்கக்கூடிய சுருக்கும் பாப்பம். கீழே ஒரு 0, மேலே ஒரு 0 வெட்டலாம். 9ஐயும் 45ஐயும் 9ஆல சுருக்கலாம். ஏன் 45ஓட சுருக்குன்னா கடைசியில 0 தான் இருக்கு. அப்ப 45ஓட சுருக்கலாம். நீங்க இந்த கடைசியில ஏதாவது வேற இலக்கம் வரைக்கும் 45ஓட சுருக்கலாம். கடைசியில 0 இருக்கும் போது மாத்திரம்தான் 0த்தை விட்டுட்டு நீங்க சுருக்கலாம். 9 9ஆல பிரிச்சு விட்டீங்கன்னா 1, 45 9ஆல பிரிச்சு விட்டீங்க என்றால் 5. சரியா? ரைட். அப்ப 50 தர 100. ஆவே எக்ஸ் சமன் 50 தர 100. 50 100ஆல பெருக்கி விட்டீங்கள் என்றால் 50 போட்டுட்டு அந்த 2 பூஜ்ஜியத்தையும் சேர்த்தளி விட்டா சரி. குறித்த விலை 5000 ரூபாய்க்கு வரும். ரைட். வெளியே விடும்போடா இருக்கா? சார் அழிக்க வேணாம். ஆமா, நான் இங்க அதான் அழிக்கிறேன். நீங்களுக்கு பிரச்சனை
ஓகே சார். ரைட் ஓகே. மனஸ்வினி ஓகேயா? ஓகே சார். ரைட் ஓகே. அர்ஷத் ஓகே சார். ரைட் ஓகேயா? சரி அழிக்கிறேன். சரி அடுத்தது பாருங்க. அடைப்பு நீக்கி சுருக்குக. நீக்கி இன்னும் ஒரு சீனா வாடி வட்டினா பிரிண்ட் அவுட்ல பிள்ளையா? சாரி டைப்பிங்ல. அது தமிழ்ல எங்களுக்கு தமிழ் தேவையில்லை தானே. ஐ மீன் தமிழ் தேவையில்லை இதுல எங்களுக்கு கணக்கு தெரிஞ்சா தெரியும். சரி அப்ப பாருங்க. சார் கேள்வி ஒழுங்கா இருந்தா தானே சார் கணக்கு. நான் சொல்றேன் ஒரு எழுத்து மட்டும் எக்ஸ்ட்ரா வந்துட்டு அப்ப அது நீங்க வாசிக்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மீனிங் விளங்கிடும். அடைப்பு நீக்கி சுருக்கு நீங்க அந்த எழுத்தையே கவனிச்சிருக்க மாட்டீங்க. 9 எங்கேயோ மாக்கற வச்சுட்டணும். ரைட் 9வது கேள்வி பாருங்க. x5 x5 தர x ஆக 9 இத பெருக்க வேணும். சரி அப்ப இது ஈஸியான வழியும் இருக்கு. ஈஸியான வழி என்றது ஒரு வரி இல்லாமல் எழுதுறது. நான் எல்லாரும் விளங்குண்மட்டக்காண்டி ஒவ்வொரு ஸ்டெப்பும் எழுதி செய்யறேன். முதலாவது என்ன செய்ய போறீங்க என்றால் கவனமா பாருங்க. முதலாவது என்ன செய்யணும் என்றால் இந்த எக்ஸால இந்த கோவைய பெருக்கணும். எக்ஸாக 9 பெருக்கணும். அப்ப எக்ஸால எக்ஸாக 9 பெருக்குவீங்க. அடுத்தது என்ன செய்யணும்னா இந்த சய 5ஆலையும் எக்ஸாக 9 பெருக்கணும். சய 5ஆலையும் எக்ஸாக 9 பெருக்குவோம். ரைட் இனி பாருங்க 2 அடைப்பை நீக்குங்கோ. எக்ஸால எக்ஸ பெருக்கினால் எக்ஸ் வர்க்கம். எக்ஸால 9 பெருக்கினால் 9x. அடுத்தது சய 5ஆல எக்ஸ பெருக்கிறேன். எக்ஸ்ன்றது சக குறியெடுங்க. சய 5ஆல சக எக்ஸ பெருக்கிறேன். சயவையும் சகவையும் பெருக்கினால் சய. 5ஆல எக்ஸ பெருக்கினால் 5x. அடுத்தது சய 5ஆல சக 9 பெருக்கணும். சயவையும் சகவையும் பெருக்கினால் சய. 1/5 45. ரைட் அடைப்பு நீக்கி சுருக்கு வேண்டும் கேட்டிருக்காங்க. அடைப்பு நீக்கேண்டா இப்படியே விட்டாலும் பிரச்சனை இல்ல. சுருக்கு என்றபடியா சுருக்கி கொடுக்கணும். அப்ப எக்ஸ் வர்க்கத்துல இருக்கிறது ஒத்த உறுப்புகள் மாத்திரம்தான் நீங்க சுருக்கலாம். எக்ஸ் வர்க்கத்துல இருக்கு. வேற எங்கேயும் எக்ஸ் வர்க்கத்துல இருக்கும்டா இல்ல. அப்ப எக்ஸ் வர்க்கம் அப்படியே வரும். இது எக்ஸ்ல இருக்கிற ஒரு இலக்கம். வேற எங்கேயும் எக்ஸ்ல இருக்கும்டால் அதுக்கு பக்கத்திலேயே உண்டு இருக்கு எக்ஸ்ல. பாருங்க இது சக 9x. இது சய 5x. பக்கத்திலேயே ஒரு எக்ஸ் இருக்கு. அப்ப ரெண்டையும் சுருக்க வேண்டும். வேற வேற குறிகள் கழிவடும். 9xல இருந்து 5x கழிச்சு விட்டீங்கன்னா 4x. பெரிய இலக்கம் 9x சக விடையும் சகவுல வரும். அங்கால தனி இலக்கம் தான் இருக்கு. வேற எங்கேயும் இலக்கம் இருக்கும்டா இல்ல. அப்ப 45 அப்படியே வரும். அடுத்தது 10வது கேள்வி. ரைட் கழிக்குக. சார் சொல்லுங்களா. சார் எனக்கு ஒரு சின்ன டவுட். அதுல அந்த ஏன் அதுல 9x வந்தது? ரைட் இப்ப இது அடைப்பு நீக்கல. இதை விடுங்க. இது அடைப்பு நீக்கத்தான் இந்த ரெண்டும் வந்தது. எக்ஸ் எக்ஸால பெருக்கினா என்ன வரும்? எக்ஸ் வர்க்கம் வரும். எக்ஸால 9 பெருக்கினா என்ன வரும்? 9x வரும். சரியா மனுஷனி? ஓகே சார்.
Right. அடுத்தது சுருக்குக 1 1 0 0 1 சரியான 1 1 0 0 1 இதுல இருந்து கழிக்க வேணும் 1 1 1 கழிக்க சாதாரணமா நீங்க எப்படி கழிப்பீங்களோ அதே மாதிரி தான் சாதாரணமா நீங்க உண்ட கடன் எடுத்தீங்கன்னா 10 வரும் வரைக்கும் இதுல கடன் எடுத்தா 2 வரும் அவ்வளவுதான் கழித்தல்ல வித்தியாசம் துவித எண்கள்ல கழித்தல் அவ்வளவுதான் வித்தியாசம் முடியாது மற்றும்படி சாதாரணமா அப்படி கழிப்பீங்களோ அப்படித்தான் சரியா ரைட் பாருங்க 1ல இருந்து 1 கழிச்சு விட்டீங்க என்றால் 0 0ல இருந்து 1 கழிக்க இயலாது அப்ப கடன் எடுக்கணும் மற்றவரும் 0 தான் இருக்கு அவர்கிட்ட ஒன்றுமே இல்லை இப்ப இங்க இருந்து எடுத்து கொண்டு வாங்க சரி அப்ப இங்க இருந்து கொண்டு வாங்க அப்ப இங்க இருந்து இங்க உண்டை கொண்டு வந்தால் கடன் எடுத்தா நான் சொன்னான் இங்க இருந்து இதுல இருக்கிற உண்டை இங்க கொண்டு வந்தால் இங்க 2 வந்துடும் இவர் 0 வந்துடுறார் ஏன் 1 தான் இருக்குது ஒன்றையும் இங்கால கொடுத்தால் இவர் 0 ரைட் இப்ப இவர்கிட்ட 2 இருக்கு 2ல இருந்து 1 என்ன செய்யறாருன்னா இங்கால கடன் கொடுக்கிறார் 1 கடன் கொடுக்கல இங்கால வரைக்குல 1 கடன் எடுத்தீங்கன்னா இங்கால வரைக்குல 2 வரும் இப்ப இவர் 2 வச்சிருந்தவர் 1 அங்கால கொடுத்துட்டார் அப்ப இப்ப இவர்கிட்ட எத்தனை இருக்கும் 1 இருக்கு சரியா இனி கலிங்குட பாப்பம் 2ல இருந்து 1 கழிச்சால் 1 1ல இருந்து 1 கழிச்சால் 0 இதுல 0 தான் இருக்கு அப்ப அப்படியே போடுவீங்க அங்கால 1 இருக்கு அப்படியே போடுவீங்க விடை வந்துட்டு ரைட்டா திருப்பி யாருக்கும் இது வேற மாதிரி கேள்வியா சொல்லணும்டாக்க சொல்லுங்க அப்ப யாருக்கும் இது விளங்க இல்லையாண்டா இல்ல சார் ரைட் குட் ஃப்ளாவியா ஓகேவா ரைட் குட் சரி அடுத்த கேள்வியை பாருங்க செகண்ட் பார்ட்ல முதலாவது கேள்வியா கோபி தனது பிரயாணத்தில் 2/3 பங்கு தூரத்தை பேருந்திலும் அதுதான் சும்மா நோட் பண்ணி வைக்கிறேன் சரி அப்ப பேருந்தில சென்றது பேருந்தில் 2/3 பங்கு 2/3 பங்கு பேருந்திலும் 4 மேல் 1 பங்கு தூரத்தை புகை வண்டியிலும் சும்ரா புகை வண்டி என்றா என்ன வாகனம் அது இந்த ட்ரெயின் தானே சார் சந்தேகம் இருக்கு இது ட்ரெயினோ இல்லையோ ஓ ட்ரெயின் தான் புகை தானே அது ட்ரெயின்ல போக்கல போகும் இருந்தாலும் சந்தேகம் இருக்கு என்னைய கேக்குறீங்க என்ன திருப்பி புகை ரைட் புகை வண்டியிலும் சென்றான் ரைட் இப்ப இனி முதலாவது கேள்வி பாருங்கோ இதுல முதலாவது கேள்வி அவர் தனது மொத்த பயணத்தில் என்ன பங்கு தூரத்தை பேருந்திலும் புகையிரதத்திலும் சென்றார் சரியான என்ன இவ்வளவு தூரம் பேருந்திலையும் புகையிரதத்திலும் சென்றார் என்றதான் கேள்வி ரைட் பின்னத்தை விடுங்க பின்னந்தான் உங்களுக்கு யோசிக்க கஷ்டம் என்றால் இலக்கத்தை போடுங்க பேருந்துல 5 கிலோமீட்டர் புகை வண்டியில 4 கிலோமீட்டர் இப்ப பேருந்திலும் புகை வண்டியிலும் சென்ற மொத்த தூரம் யாதென்று கேட்டால் மனஸ்வினி எவ்வளவு சொல்லுவீங்க கேள்வி விளங்குதா மனஸ்வினி ஓம் சார்
ரைட். இப்ப நான் இலக்கத்துக்கு போறேன். பேருந்தில 5 கிலோமீட்டர் தூரம் போறேன். புகை வண்டியில 4 கிலோமீட்டர் தூரம் போறேன். இப்ப உங்களை முதலாவது கேள்வி கேட்கிறேன்னா, பேருந்திலும் புகையிரதத்திலும் சென்ற மொத்த தூரம் எவ்வளவு? ஓ சார் 9 கிலோமீட்டர். ரைட், 9 கிலோமீட்டர். என்ன செய்யணும்? ரெண்டையும் கூட்டி விட்டா சரி. கூட்டணும். அதே மாதிரி தான் இதுலயும் ரெண்டுலையும் சென்றது மொத்தம் என்ன பின்னம் என்று கேட்டால் ரெண்டு பின்னத்தையும் கூட்ட வேண்டும். மொத்தம் என்ன பின்னம் என்று தானே கேட்டது. அப்ப ரெண்டு பின்னத்தையும் கூட்ட வேணும். அப்ப 3 மேல் 2 சக 4 மேல் 1. பாருங்க, ரெண்டையும் கூட்டுறேன். பகுதி எண்கள் வேற வேற, கூட்டல் அல்லது கழித்தல் வரைக்குள்ள பகுதி என்ன பார்க்கணும். வேற வேற பகுதி என்னண்டா கட்டாயம் பொமசி காணும். இப்ப 3க்கும் 4க்கும் பொமசி கண்டீங்க என்றால் பாருங்க, 3க்கும் 4க்கும் பொமசி காண்றேன். 2ஆல பிரிக்கலாம். 2ஆல பிரிச்சென்றால் 3 2ஆல பிரிக்கலாது அப்படியே வரும். 4 2ஆல பிரிச்சா 2. திருப்பி 2ஆல பிரிக்கலாம். 3 2ஆல பிரிக்கலாது அப்படியே வரும். 2 2ஆல பிரிச்சா 1. திருப்பி 2ஆல பிரிக்கலாது. ஒன்றையுமே 2ஆல பிரிக்கலாட்டி அடுத்த முதன்மையன் 3க்கு போங்க. 3 3ஆல பிரிச்சால் 1. 1 3ஆல பிரிக்கலாது அப்படியே வரும். 1 1 வருமட்டு நீங்க என்ன செய்யணும்டா முதன்மை எண்களால பிரிக்கணும். ரைட், பிரிச்சிட்டு இந்த பிரிபட்ட முதன்மை எண்களை பெருக்கி வாரதுதான் பொமசி. அப்ப இது இந்த 3ண்டையும் 4ண்டையும் பொமசி எவ்வளவு என்றால் 8 4 3 12 வரும் பொமசி. அப்ப பொமசி என்னத்துக்கு காண்றேன்டா ரெண்டு பகுதி எண்ணையும் சமனாக்கணும். அப்ப ரெண்டு பகுதி எண்ணையும் 12ஆ மாத்தணும். இப்ப 3 12ஆ மாத்துறதுக்கு 4ஆல பெருக்கினீங்க. இப்ப மேலையும் 4ஆல பெருக்கி போடுங்க. 2 4ஆல பெருக்கினா 8. சரியானே. அடுத்தது 4 12ஆ மாத்துறதுக்கு 3ஆல பெருக்கி இருப்பீங்க. இப்ப மேலையும் 3ஆல பெருக்கினால் 4 3 3. இனி ரெண்டையும் கூட்டி விடுங்க. 12 மேல் பகுதி எண்கள் சமன். அவை அதே பகுதி எண்ணை போட்டுட்டு கூட்டல் என்றபடியா மேல உள்ள ரெண்டையும் கூட்டி விடுங்க. 3ஐயும் 8ஐயும் கூட்டினால் 11. சரி. பின் எஞ்சிய தூரத்தை முச்சக்கர வண்டியிலும் சென்றாராயின் முச்சக்கர வண்டியில் சென்ற தூரத்தை காண்க. ரைட். இப்ப சரி, அசியத்துர்கா சொல்லுங்க. அப்ப இப்ப உதாரணத்துக்கு சொல்ல, இப்ப பயணம் செய்த மொத்த தூரம் இப்ப ஒரு 12 கிலோமீட்டர் என்று பையன். மொத்தம் பயணம் செய்த மொத்த தூரம் 12 கிலோமீட்டர். பேருந்தில 5 கிலோமீட்டர் தூரம் சென்றவர், புகை வண்டியில 4 கிலோமீட்டர் தூரம் சென்றவர். மிச்சம் இருக்கிற தூரத்தை ஆட்டோவுல போறார். அப்ப எவ்வளவு தூரம் ஆட்டோவுல போனவர்? அஸ்யாத் சரி நான் சொல்ல. அஸ்யாத் இல்லையோ? ரைட். சும்ராவுக்கு சொல்லுங்க அப்போ. ரைட். என்ன செய்யணும்? மொத்த தூரத்துல இருந்து இந்த ரெண்டுலயும் போன தூரத்தை என்ன செஞ்சு விடணும்? கழிச்சு விடணும். அதேதான் இங்கேயும். இதுல மொத்தம் என்றது பின்னத்திலே ஒரு மொத்தம் என்று சொன்னால் அது ஒரு முழு பின்னம், அதாவது 1 என்று எடுக்கணும். சரியான. பின்னத்துல மொத்தம் என்றால் 1. மொத்தத்துல இருந்து இந்த ரெண்டுலையும் சென்ற தூரத்தை கழிச்சு விட்டீங்கன்னா சரி, 12 மேல் 11 கழிக்கணும். இப்ப பாரு, நான் இந்த 1 எனக்கு ஈஸியா மாத்தலாம். என்னென்று மாத்துறேன் என்றால் இதுல 12 இருக்கிறபடியால் இந்த 1 நான் மாத்துறேன். 12 மேல் 12 போடலாம். பாருங்க, 12 12ஆல பிரிச்சு விட்டீங்கன்னா எத்தனை வரப்போகுது? 1 தான் வரப்போகுது. அப்ப நான் அதோட வடிவத்தை மாத்தி விடுறேன். 12 12. ஒரு முழு பின்னம் என்றது 12 12ல இருந்து 12 மேல் 11 கழிக்கணும். பாருங்க, பகுதி எண்கள் சமன். அவை அதே பகுதி எண்ணை போட்டுட்டு கழித்தல் என்றபடியா மேல உள்ள ரெண்டையும் கழிச்சு விடுங்க. 12ல இருந்து 11 கழிச்சால் 1.
அப்ப முச்சக்கர வண்டியில சென்ற தூரம் 12இல் ஒரு பங்கு. சரியா? ரைட், வெளியுங்களா? ரைட். அப்ப நாங்கள் மிகுதியை அடுத்த வகுப்பில் பார்ப்போமா? Thank you, Thank sir. you, Good sir. night. ரைட், ஓகே, குட் நைட்.